தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பாரகண சித்தம் ஜானதம் சாஸ்திரப்பினும் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதானம் கலியுதம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபீரட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு, அப்பா சென்னையில் இருக்கா நீ பாம்பேயில் இருக்கையோ, அப்பா சென்னையில் இருக்கா நீ பாம்பேயில் இருக்கையோ. இந்த சேனல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம தலைப்பு நம்ம தான் ஆரம்பித்தோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனும் என்ன சொல்கிறோன்றதை நம்ம தான் கொடுத்துட்டுருக்கோம். இது எல்லாமே பெரியவளோட அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. என்னோட புத்தியில் எதுவும் நடக்கலை. ஆனால் நிறைய இன்சிடென்ட்ஸு நீங்கள் கேள்விப்படாத இன்சிடென்ட்ஸ்லாம் வரலாம். பார்த்தா தானே, யாரும் பார்க்குறதில்ல, பார்க்குறதுக்கான மனசு வரல அவளுக்குன்னு தெரியுது. இது வந்து தஞ்சாவூர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ. அவருடைய அப்பா வழி தாத்தா அவர் ராஜு சாஸ்திரிகள், அவர் தஞ்சாவூரில் இருந்திருக்கார். இவரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆனதும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாராம். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அந்த ராஜு சாஸ்திரிகள் இருந்திருக்கார், வைதிகம் பார்த்து இருந்திருக்கார். இவர் மடத்தோட முத்ராதிகாரியாகவும் இருந்திருக்கார், காஞ்சி மடத்தோட முத்ராதிகாரி நுங்கம்பாக்கம் ஏரியாவுக்கு. 1972 இந்த ராஜு சாஸ்திரிகள் அவர் அவருடைய பிள்ளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாம்பேயில் உத்தியோகத்தில் இருந்தார். அப்போ 72 பெரியவா சத்தாராவில் இருந்தபோது இந்த ராஜு சாஸ்திரிகள் அவருடைய பொண்டாட்டி 2 பேருமாக கிளம்பி அங்கே அவருடைய பிள்ளை பார்க்க போனார், பிள்ளைக்கிட்ட போனார் பாம்பேயில். பிள்ளை பேர் தான் சொல்ல, பட் அவருடைய பிள்ளை தான் தஞ்சாவூர் சுப்பிரமணியங்கிறவர் இப்போது இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்கார். பாம்பேக்கு போய் அவர்கிட்ட போயிட்டு அவள் எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக சத்தாராக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம், மகாபெரிவாளை தரிசனம் பண்ணலான்ட்டு கிளம்பி போயிருக்கா. ஆனால் அந்த ராஜு இப்போ தஞ்சாவூர் சுப்பிரமணியங்கிறவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாராம். வேறு யாராவது வீட்டில் இருந்திருப்பாளாக இருக்கும். நான் வரல அப்படின்ட்டாராம். சரின்ட்டு மற்ற பேர்லாம் போயிருக்கா. அதாவது ராஜசாஸ்திரிகள் அவருடைய பொண்டாட்டி. அப்போ ஓரளவுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அந்த மாதிரி சமயம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த, அதை கல்யாணம் ஆகிலாம் இல்லை, கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை பிறந்த, அது வேலையில் இருக்குது. அவர் தான் இந்த பாம்பேயில் இருக்கவர். அவருடைய பிள்ளை இவர். இப்போ எல்லாருமே இருக்கா, அவளுக்கெல்லாம் வயசாகிடுது. இவெல்லாம் கிளம்பி மொத்தமாக போயிருக்கா. அந்த பையன் சின்ன பையனாக இருந்தால் தஞ்சாவூர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் இன்டர்வியூ கொடுக்குறாரோ, அவர் மட்டும் நான் வரல அப்படின்ட்டான். சின்ன பையன் அந்த டயத்தில் அவர் வரல. இவெல்லாம் அங்கே போயிருக்கா சத்தாராக்கு. அப்போ மகாபிரியா ஒரு மரத்தடியில் கீழே உட்காந்துருந்தாராம் சத்தாராவில். அப்போ இவர் இந்த தஞ்சாவூர் சுப்பிரமணியத்தோட தாத்தா ராஜு சாஸ்திரிகள், அப்புறம் அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே, அப்புறம் இவருடைய அப்பா அம்மா பாம்பேயில் வேலை செய்கிறார், அவர் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே போய் நின்றுட்டுருக்கா பெரியவா முன்னாடி. அப்போ ராஜு சாஸ்திரிகள் மனசில் இவருக்கு வயசாகிடுது. அப்போ ராஜு சாஸ்திரிகளுக்கு மனசில் ஒன்று நினச்சிட்டே இருக்கார். அதாவது இப்போ எனக்கு ரொம்ப வயசாகிடுது, இப்போ நான் இங்கே பிள்ளை வீட்டுக்கு இப்போ வந்தேன், உங்களை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக இப்போ வந்திருக்கேன், தரிசனம் பண்ணணும்னு. இப்போ வயசும் ஆகிடுது, நான் இனிமேல் உங்களை தரிசனம் பண்ண வருவேனா, அது முடியுமான்னு தெரியல. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வேறு ஒரு இடத்துல இருக்கேங்க, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கேன், என்னால் தரிசனம் பண்ண கூட வர முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு மனசில் கஷ்டப்பட்டு இருந்தாராம். இவர் மனசில் நினச்சிட்டு இருக்கார். உடனே பெரியவா என்ன சொன்னாராம், ராஜசாஸ்திரிகளை பார்த்து கேட்டாராம், என்ன தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ, நீ கவலைப்படாத. தினம் காத்தால் நான் எழுந்த உடனே தமிழ்நாட்டை நினைப்பேன், தமிழ்நாட்டை நினைக்கிறப்போ மெட்ராஸை நினைப்பேன், மெட்ராஸை நினைக்கிறப்போ நுங்கம்பாக்கத்தை நினைப்பேன், நுங்கம்பாக்கத்தை நினைக்கிறப்போ ஒன்றை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி பெரியவா ஜாலியாக சொல்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்கார், கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசியிருக்கார். அதனால்
நான் தரம் ஒன்று நினைப்பேங்கிறத கிட்டத்தட்ட பெரியவா வந்து கன்வே பண்ணுறார். அது போதுமே அவருக்கு. நான் உன் கூடயே இருக்கேன்றதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கா பெரியவா. இதுதான். அதனால் என்னை பார்க்கலையேன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னாரு. அவருக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்தது. இருந்தாலும் பெரியவா சொல்கிறது கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருந்தது. பக்கத்தில் வந்து அவருடைய பிள்ளை இந்த பாம்பேயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவர். அவரும் அவர் கொண்டாட்டியே இருந்தார். அவரை பார்த்து பெரியவா கேட்டால், உங்கள் அப்பா உனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்காரு தெரியுமோ அப்படின்னாராம். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? சொல்லாமல் பேசாமல் இருந்தாராம். நன்னா தர்மமெல்லாம் பண்ணியிருக்கார். உங்கள் பரம்பரையே இந்த தர்மத்தில் வாழ்ந்துருக்கு. அது உங்கள் தர்மம் பரம்பரையே அதை காப்பாற்ற போகிறது. சரி, நீ வந்து பாம்பேயில் இருக்க, உங்கள் அப்பா மெட்ராஸில் இருக்கா, வயசான அப்பா அம்மா சென்னையில் இருக்கா, நீ பாம்பேயில் இருக்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாலாம். இதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டால், அதாவது அப்பா சென்னையில் இருக்கார், நீ பாம்பேயில் இருக்க. ஓ சரி சரி நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், இவெல்லாம் திரும்பி அவங்க அங்கே போயிட்டா. அவள் வந்து பாம்பே போய் சேர்ந்தாச்சு. இவன் வந்து மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. வந்தவொடனே இந்த ராஜசாஸ்திரியோட பிள்ளை பாம்பேயில் இருக்கவர், அவருக்கு ஆஃபீஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளேயே அவர் வந்து மெட்ராஸுக்கு மாற்றின்னு வந்துட்டாராம். மெட்ராஸில் இருக்க மாதிரி ஆகிடுது. இப்போ பெரியவா அப்படிங்கிறவர் பேசுகிறது எல்லாத்தையுமே ஏதோ சொன்னார், ஏதோ நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பெரியவா வந்து அங்கே நினச்சிருக்கார். அப்போ நினச்சிருக்காருன்னா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு. அப்பா சென்னையில் இருக்கார், நீ பாம்பேயில் இருக்கியோ அப்படின்னு சொன்னால், பசங்க வந்து கூட தான் இருக்கணும். அப்பா அம்மா கூட இருந்தால் அவளுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு அவளுக்கு அவளை படிக்க வச்சு அவளுக்கு அந்த மாதிரி உத்தியோகத்தில் இது பண்ணுற வரைக்கும் அவள் எவ்வளோ உழைச்சிருக்கா. அவளுக்கு கூட இருந்தால் அவளுக்கு பண்ணணும், சிசுஷை பண்ணணுன்றதான். அது பெரியவா மனசில் நினைக்கும் போது இது அப்படி பேசியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா பெரியவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவர் தான் பண்ணியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரம் மகாபிரிய பாதமேச்சரம்.